கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சரி, ஒரு வசனம் பார்க்கலாம். எரேமியா 33:3 அழகா சொல்றது, என்னை நோக்கி கூப்பிடுது, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் இப்போ எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். சரி, இப்போ கூப்பிடும். ஒவ்வொரு நாளும் கூப்பிடுதல் என்பது ஜெபம். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கூப்பிடுகிறோம், ஜெபிக்கிறோம். நல்லது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு வேதத்தில் அழகா வசனம் சொல்றது, என்னை நோக்கி கூப்பிட்டு பிழைத்துக் கொண்டார்கள். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் அவர் என்ன செய்யறாரு? ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். அவர் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ, அவர் நோக்கி பார்த்தார்களோ, பிரகாசம் அடைந்தார்கள், பிழைத்துக் கொண்டார்கள், ஜீவன் தப்பினார்கள். வேதத்தில் நமக்கு அநேக சாட்சிகள் உண்டு. ரைட், ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன? அதோட முதிர்ச்சி என்ன? நான் உனக்கு மறு உத்தரவு அருளி. கர்த்தர் நம்ம கூப்பிட்டாச்சு, ஜெபம் ஆச்சு, கேட்டாச்சு, மறு உத்தரவு ஏசப்பாட்ட இருந்து வரணும். நீங்க அநேகர் சொன்னா ஜெபம் பண்ணி தான் செய்கிறேன், நான் எதற்கத்தாலும் ஜெபம் பண்ணி தான் செய்கிறேன், ஆனால் ஜெபம் பண்ணி செஞ்சாலும் எனக்கு சில காரியங்கள் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பாஸ்டர். அங்கேருந்து பதில் வந்துச்சா? மேலே இருந்து பதில் வந்துச்சா? மறு உத்தரவு ஏசப்பாட்ட இருந்து வந்துச்சா? அதை கேட்டோமா? அதை கேட்காமலே நீங்கள் நம்மளே சுய இஷ்டத்துக்கு நம்மளே நான் ஜெபம் பண்ணி செய்கிறேன்ல, அங்கெல்லாம் நமக்கு பைபிளில் நோ எவிடன்ஸ். கர்த்தர் சொல்லணும். ஆண்டவர் மேகஸ்தம்பம் எழும்புனா தான் எழும்போம். அந்த மேகஸ்தம்பத்தோடு கூட போனால் தான் அங்கே போஷாக்கு நடக்கும். கர்த்தர் ஜனங்களே போஷிப்பார். அக்ரிஸ்தமம் மேகஸ்தமம் தங்கி இருந்துச்சுன்னா அங்கேயே ஜனங்கள் இருக்கணும். மறு உத்தரவு வரணும். கடவுள்கிட்ட இருந்து மறு உத்தரவு வரணும் வேண்டும் என்றால் பி சைலண்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய சமூகத்தில் நீங்கள் மௌனமாக இருங்கள். ஜெபித்து முடிச்சுட்டு கர்த்தாவை சொல்லுமாடி என்று கேட்கிறேன். சிம்பிள் மேட்டர். அப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு செய்தவர்கள் வாழ்க்கையில தோத்து போனதே கிடையாது. ஜெயத்தின் மேல் ஜெயம், வெற்றியின் மேல் வெற்றி. எத்தனையோ ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்படலாம். நம்முடைய பிரயாணங்கள் சுகமாக இருக்கும். போக்கிலும் மரத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவோம், பட்டத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவோம், என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். அவளுடைய சத்தத்தை கேட்கும் போது நீ போகலாம் மகனே, நீ வரலாம் மகனே, நீ செய்யலாம் மகனே, மகளே. அப்போ இதை தெய்வம் ரொம்ப எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அதை கொஞ்சம் சரியா வச்சு செய்யுங்க. நம்ம இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு கடவுள் நமக்கு எந்த அனுமதியும் கொடுக்கல. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி என்ன செய்வேன்? நான் காட்டுவேன். உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றேன். ஆலோசனை ஏசப்பாட்ட இருந்து வரணும். அப்பதான் அங்க ஜெயம். அப்ப சொல்லும்போது கீழே என்ன சொல்றாரு அழகா? அறியாததும் எட்டாததும். அறியாததும், உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள். எப்பா, ஏசப்பாட்ட இதோ சின்ன காரியத்துக்கெல்லாம் கடவுள் போராடாதீங்க. ஏசப்பா நமக்கு வச்சிருக்கிறது பெரிய காரியத்தை வச்சிருக்காரு. பெரிய காரியத்தை, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். மக்களே, கடவுள் பெரியவர் பெரியவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு மகா பெரியவர், மகா பெரியவர். அந்த பெரியவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யட்டும். அப்போ அதுல ஒரு காரியம் என்னன்னா, மறு உத்தரவு இங்க ஏசப்பாட்டிருந்து வரணும். காத்திருக்கணும். அவர் சொல்லுவார், பாலகனுக்கு போதிப்பது போல் போதிப்பார். என் மகனே, என் ஊழியத்தின் பாதத்தில் சில காரியங்கள் எனக்கு நிறைய காரியங்களை கேட்டுட்டே இருக்கேன். இன்னும் ஏசப்பாட்டிருந்து எனக்கு உத்தரவு வரல. உத்தரவு வந்த உடனே தான் டக்குன்னு அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கு எல்லா சூழ்நிலையும் சரியா இருந்தாலும் தெய்வத்திடத்துல வந்து குரல் வரணும். மகனே, நீ கால் எடுத்து வை. அப்படி கால் எடுத்து வைக்கும்போது யோர்தான் 2ஆக பிளக்கும், செங்கடல்கள் பிளக்கும், எரிகோ இடிந்து விழும். அல்லேலூயா. அற்புதம் தன்னை போல நடக்கும். காடை உன் வீட்டு வாசல்ல வந்து விழும். ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உங்களை தேடி வந்து நிற்கும். அவரை நோக்கி கூப்பிட்டு பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி கூப்பிட்டு பிழைத்து கொண்டார்கள். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போகவில்லை. கூப்பிடுங்க. 2வது, அவருடைய மறு உத்தரவு வர்ற வரைக்கும் காத்திருங்க. அவர் கொடுக்கிறது அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை உங்களுக்கு சொல்வார். ஏசப்பாட்ட பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்வோம், பெரிய காரியங்களை செய்வோம். காட் பிளஸ் யூ. ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.